ரீசேலிங் ஆப்னா என்ன? ரீசேலிங் ஆப்பில் சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாமா? அப்படி நம்ம ஒர்க் பண்ணால் அதுக்கு அமௌண்ட் கிடைக்குமா? இந்த மாதிரி டவுட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சோஃபியா. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரீசேலிங் ஆப்புன்னு பார்த்திங்கன்னா நிறைய ரீசேலிங் ஆப் இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்னு பார்த்திங்கன்னா ரீசேலிங் பண்ணுறது தான். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ரீசேலிங் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ரீசேலிங் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன லாபம் கிடைக்குது, எப்படி ரீசேலிங் பண்ணலான்னு சொல்கிறேன். ரீசேலிங் பண்ணுறதுக்குன்னு சில ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப் என்னன்னு நான் சொல்கிறேன். பெஸ்ட் ஆப் எதுன்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இப்போ ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருவோம். அந்த ஆப்பில் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களோட ப்ராடக்டை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ப்ராடக்டை நம்ம எடுத்து சேல்ஸ் பண்ணுவோம். அதாவது நமக்கு ஒரு மார்ஜின் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவோம். இதுதான் ரீசேலிங். இதை எந்த ஆப்பில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணி ட்ரஸ்டடாக இருக்கிற 5 ஆப்பை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீஷோ ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு பிராண்டிங், லோகோ, இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மீஷோன்னு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக மீஷோக்குள்ளே உள்ளே போகும்போதே உங்களை மீஷோவில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கைட் பண்ணுவாங்க. எப்படி ரீசேலிங் பண்ணணும், எப்படி ஆர்டர்ஸ் பிடிக்கணும், எந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணணுங்கிற ஐடியாஸ் கொடுத்து ஒரு 15 டேஸ்க்காவது அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. இதில் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசேலிங் பண்ணி ப்ராடக்ட் உங்கள் கன்சியூமருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, நீங்கள் திரும்ப அவங்களுக்கு ஏதாவது மாற்றி கொடுக்கணும், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு 15 டேஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மார்ஜின் ப்ரைஸ் ரீசனபுளாக இருந்தால் உங்கள்கிட்ட நிறையா பேர் ப்ராடக்டை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்-ஓன்-நாட்-ஓன்லேயும் இந்த மாதிரி தான் ரொம்ப ட்ரஸ்டட். ஷாப்-ஓன்-நாட்லன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக பிராண்டட் வாட்சஸ், பிராண்டட் டிஷர்ட், பிராண்டடான ஷர்ட்ஸ், இந்த மாதிரி பிராண்டட் திங்ஸ் அதிகமாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் ரீசேலிங் பண்ணலாம். இப்படி நீங்கள் ரீசேலிங் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜென்ஸ் எல்லாம் பிராண்டட் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக நடக்கும். இதுவும் ட்ரஸ்டடு தான். இதுலேயும் பேமெண்ட் இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்துடும். மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாரோட். இதுலேயும் எல்லா ப்ராடக்ட்டும் நான் சொல்கிற எல்லாத்துலேயுமே A to Z எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். நான் எந்த ஆப்பில் என்ன ப்ராடக்ட் ஹைலைட்டாக இருக்கும், மற்றதை கம்பேர் பண்ணல கம்மியாக இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மீஷோலன்னு பார்த்தீங்கன்னா குர்தா, சாரீஸ், இந்த மாதிரி லேடிஸ் ப்ராடக்ட்லாம் நல்லாயிருக்கும், ஹேண்ட்பேக்ஸ்லாம். அதுக்கப்புறம் ஷாப்-ஓன்-நாட்-ஓன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிராண்டட் வாட்சஸ், பிராண்டட் டிஷர்ட், பிராண்டட் ஷர்ட் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிளாரோடு, இதுலேயும் பேமெண்ட் கரெக்டாக வந்துடும். இது மூணுமே ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடானது. கிளாரோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெட்டர்னிட்டி வியர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசானை விட கிளாரோடில் கம்மியாக இருக்கும். மீஷோ, ஷாப்-ஓன்-நாட்-ஓனை விட கம்மியாக இருக்கும். இதில் மெட்டர்னிட்டிக்கு தேவையான எல்லா வியூஸும் இருக்கும். டாப்ஸு, இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நீங்கள் இதில் சேல்ஸ் பண்ணலாம். இதுலேயும் உங்களுக்கு அமௌண்ட் பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நாலாவதுன்னு பார்த்தீங்கன்னா milmila.com. இந்த milmila.comல இந்த 3 ஆப்பையும் விட ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஷாப்-ஓன்-நாட்-ஓன், மீஷோ, கிளாரோடில் உங்கள் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்டை பார்க்குறவங்க உங்களுக்கு வேணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். ஆனால் இந்த milmila.comல அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு இன்ஸ்டாலேயோ ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பை நவுங்கிற ஒரு ஆப்ஷனோட தான் அது ஷேரே ஆகும். ஸோ அவங்க அந்த ப்ராடக்டை அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா அதிலோட மார்ஜின் அமௌண்ட் உங்களுக்கு அப்போவே ஆட் ஆயிரும். நீங்கள் யாருக்காவது ஆர்டர் போட்டுவிட்டு அவங்க அதை ட்ராக் பண்ணி நீங்கள் அதை வாங்கி கொடுத்து அந்த மாதிரி பிரச்சனை இதில் இல்லை. இதில் கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதுலேயும் ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸு, இந்த பேபியோடது, கிட்ஸோட வேர்ஸு, இந்த மாதிரி இது எல்லாமே பிராண்டடாக கிடைக்கும். மெயினாக வாலெட்ஸு, ஹேண்ட்பேக்ஸு இதெல்லாம் ரொம்ப பிராண்டடாகவே நம்ம வாங்கலாம். அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா
ரீசேலிங் மந்த்ரா. இதில் வந்து லேடிஸ் ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் இதுவும் ட்ரஸ்டடானது. இந்த 5 ஆப்பையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அமௌண்ட் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, ரீசேலிங் ஆப்பை பற்றி சொல்லிட்டோம். இதில் எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட்டை கொண்டு வரது, எல்லாருமே இதை சேல்ஸ் பண்ணலாமாங்கிற டவுட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பெரிய டிப்ஸாக சொல்கிறேன். ரீசேலிங் ஆப்ஸை எல்லாருமே பண்ணலாம். இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஜாப் தான். வீட்டில் சும்மா இருக்கிற லேடிஸ் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே, நான் சொன்ன ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரே ஆப்பை நம்பி நீங்கள் உங்கள் ரீசேலிங்கை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 5 ஆப்பில் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்லேயும் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஹைலைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சேல்ஸ் நல்லாவே நடக்கும். ஓகே, நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.